பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கடைசி கால செய்தி குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த 7 முத்திரைகளில் 1வது முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை குறித்து இந்த நாளில் நாம் கவனிக்க போகிறோம். அதில் 1வது முத்திரையில் நமக்கு வேதம் சொல்லுகிறபடி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நான் பார்த்தபோது அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைகளில் உடைக்கிற போது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். இது எதற்கான காலம் என்று பார்ப்போமானால், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அதாவது அமெரிக்க சாம்ராஜ்யம் நீங்கி ஐரோப்பா சாம்ராஜ்யம் ஆகிய அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் வருவதற்கு ஆயத்த வேலையில் ஈடுபடுறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது தான் அந்த காலங்களாக அது இருக்கிறது. அதாவது அந்தி கிறிஸ்து ஜெயிக்கிறவனாகும், அதாவது அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லப்படுனா ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். அவன் பாவத்தை கொடுத்து பாவத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவன் அந்த ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். பரிசுத்தத்தை விட்டு அவன் பாவத்தில் தள்ளிட்டானா அவன் ஜெயிக்கிறான். அப்படி இல்லை, கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாவத்தில் இருந்து இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பாவத்தை ஜெயிக்கிறாங்கன்றது நமக்கு தெரிகிறது. அப்போ அந்த கிறிஸ்து வருவதற்கு அநேக மக்களை, உலகத்தில் ஒவ்வொரு மக்களையும் பாவத்தில் தள்ளுவது தான் 1வது முத்திரையினுடைய காரியமாக இருக்கிறது என்று நம்ம கவனிக்க. 2வது முத்திரைன்னு வருகிற போது அந்த பாவத்தின் விளைவினால் சமாதான மக்களை விட்டு எடுபடுகிறதையும் குடும்பத்தை விட்டு எடுபடுகிறதையும் பார்க்கிறோம். 3வது முத்திரையினுடைய காலகட்டம் வருகிற போது அந்த பாவத்தினுடைய விளைவுகள், கொலைகள் மாத்திரம் நிற்காமல் அதுக்கு அடுத்ததும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறபடினால அது உள்நாட்டு போராக வெடிக்கிறது. இதே 4ஆம் முத்திரையினுடைய காலகட்டங்களில் பார்க்கும்போது 3ஆம் உலக போராக வெடிக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவுக்கான போராக வெடிக்கிறது. அதனுடைய முடிவில் ரகசிய வருகை நடக்கிறது. அதுக்கப்புறம் 5ஆம் முத்திரை வருகிற போது அந்தி கிறிஸ்து பூமியில் ஆட்சி செய்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு 6வது அதிகாரம் வருகிற போது அந்த உபத்திரவ காலம் மொத்தம் 7 வருடம். அதில் 3 வருஷம் உபத்திரவ காலம், மீதி 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த முதல் உபத்திரவ காலகட்டத்தினுடைய ஆரம்பம் 5ஆம் முத்திரையும் 6வது முத்திரை நிறைவு, அதாவது முதல் உபத்திரவ காலத்தின் நிறைவு பகுதியை அது நிறைவு செய்கிறது. அதுக்கப்புறம் 7வது முத்திரையிலிருந்து 7வது காலம், அதுக்கப்புறம் 7 தூப கலசம், இது மகா உபத்திரவ காலகட்டமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம கவனிக்கலாம். 1வது முத்திரையினுடைய காலகட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அதாவது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் அவன் அக்கிரமக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட போகிறான். அப்போ அக்கிரமக்காரன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஜனங்களை பாவத்தில் தள்ளணும். எப்படி? அதாவது கிட்டத்தட்ட இந்த 2000 வருடம் என்று சொல்லலாம். 2000 கிட்டத்தட்ட இந்த 2018ஆம் வருடம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த 3 முத்திரைகளும் நடந்து நிறைவேறிக்கிறத பார்க்குறோம். 2019 கொரோனா வெளிப்பட ஆரம்பித்தது. அது நமக்கு 4ஆம் முத்திரையினுடைய காலகட்டம். இன்று வரையில் அந்த 4ஆம் முத்திரையினுடைய காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் 3ஆம் உலக யுத்தம் வருகிற போது 4ஆம் முத்திரை நிறைவுக்கு நேராக கடந்து செல்லும். சரி, இப்போ நம்ம கவனிக்கலாம். 1வது முத்திரையில் பார்க்குற போது உலகம் என்பது இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய முன்னேற்றம்லாம் கிடையாது. இந்த 2000 வருஷம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய உலகத்தில் மாற்றங்கள்லாம் நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இயேசு 2000 வருவார் சொன்னாங்க, ஆனால் 2000 வரல. இன்றைக்கி சொல்கிறேன், 2025 2026 வருவான்னு அப்படிலாம் கிடையாது. காலங்கள், மாதங்கள், அதாவது மாதங்கள், வருடங்கள், நேரங்கள், இது நாள், இதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை 4ஆம் முத்திரை நடக்கும் அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னதை வச்சு சொல்லுகிறோம். அதுலேயும் மாதங்கள், நாட்களை நம்ம சொல்லலை. அப்படி சொன்னோன்னா யாராக இருந்தாலும் அது கள்ளத்திற்கு திசையாக இருக்கும். ஆகவே நன்றாக கவனிக்கலாம். 1வது முத்திரையினுடைய காலகட்டத்தில் நடக்கிறது என்ன அப்படின்னா, டிவி, இன்டர்நெட், செல்ஃபோன் இதெல்லாம் அதிகமாக பெருகினத காலமாக இந்த 2000 இருந்து தான் இவைகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. சயின்ஸ் வளர்ச்சியாக இருக்கட்டும், மற்ற எந்த விதமான வளர்ச்சியாக இருந்தாலுமே இந்த 2000 இந்த 2025 தான் அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத
நம்ம பார்க்குறோம். அப்போ 2000 ஆண்டு வருடம் என்பது அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கும், அதாவது அமெரிக்கா சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கு அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு வேண்டியான வழிகளை திறக்கக்கூடிய ஒரு ஆண்டாய் அது இருந்தது என்று நாம் பார்க்குறோம். அந்த நாள் முதற்கொண்டு சினிமாக்கள், டிவிகள் இதெல்லாம் பெருகினதால் தவறான படங்கள் பார்த்து விபச்சாரங்கள், சேர்க்கைகள், மிருக புணர்ச்சிகள் இதெல்லாம் வருகிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா அவன் ஜெயிக்கிறான் பாருங்கள், பாவத்தில் தள்ளி அவன் ஜெயம் எடுக்கிறான். இன்றைக்கி பூமியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட பாவங்களாக நம்ம உச்சநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறத கவனிக்கிறோம். இப்போ உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாவத்தில் தள்ளி அவனை ஜெயம் எடுக்கிறான் பிசாசு. அதுக்கப்புறமேல பணம் என்பது மிக முக்கியமான ஒரு காலங்களாக மாறுகிறது. அதுக்கு முன்னாடிலாம் மனுஷர்கள் எதை பார்ப்பான்னா, யார் என்ன ஏது வந்தால் கூட அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள உபசரிக்கிறவர்களாக இருப்பாங்க. அதுதான் நம்முடைய கலாச்சாரம் கூட. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட காலங்களை நம்மளால் அதிகப்படியாகவே பார்க்குறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி பணம் என்பது என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கி மனுஷனை எல்லா விதத்திலும், ஏன்னா வேதம் சொல்கிறதுலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த முதலாவது முத்திரையில் பாவங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2வது முத்திரை வருகிற போது அந்த பாவத்தின் விளைவினால் வேதம் சொல்லுகிறபடி அவர் 2ஆம் முத்திரை உடைத்ததுக்கப்புறம் சிவப்பான வேறொரு குதிரை காணப்படுகிறதும், அதன் மேலே இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகவும் சமாதத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றும் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது என்றும் பார்க்கிறோம். அதாவது அந்த பாவத்தின் விளைவினாலே பூமியில் சமாதானம் எடுக்கப்பட்டது. சமாதானம் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஜனங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொலை செய்யத்தக்கதான அளவுக்கு பாவங்கள் பெருகுகிறது. அப்போது இந்த காலகட்டத்தில் பணம், ஏன்னா ரியல் எஸ்டேட்லாம் பார்க்குறோம், இந்த காலகட்டங்களில் தான் உள்ளே நுழைஞ்சது அதிகப்படியாக. இப்படி உள்ளே நுழைஞ்சதுனால நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சாங்க, நல்ல பெரிய ஆட்களாக வந்தாங்க. ஆனால் அந்த நாட்களில் நிறைய கொலைகள் அதிகமாக நடந்ததை நம்ம கவனிக்கிறோம். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு விரோதமான பாவங்களும், மனைவி கணவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொலை செய்கிற அளவுக்கு அவங்க போய்கிறத நம்ம கவனிக்கிறோம். பலவிதமான பாவங்கள் பெருகி கொண்டே போய் அதை கொலையில் போய் என்ன பண்ணுகிறது, நிறைய முடிவடைகிறத கவனிக்கிறோம். இதுதான் 2வது முத்திரையினுடைய துவக்கம். 1வது முத்திரையின் துவக்கம் பாவத்தில் தள்ளிச்சு, 2வது முத்திரை சமாதானம் எடுக்கப்பட்டு அது கொலைகளில் போய் உலக மக்களிலும் அடுத்தது குடும்பங்களிலும் போய் சென்றடைந்தது. 3வது முத்திரை வருகிற போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த கொலைகளினுடைய விளைவுகள் அது பல இடங்களில் உள்நாட்டு போராக அடுத்தது என்ன பண்ணுகிறதுனா மாற ஆரம்பிக்குது அந்த பாவம். ஏன்னா பாவம் என்பது சாபத்தை கொண்டு வரும். இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்து நிமித்தமாக தான் பாபிலோன் தேசத்தில் அடிமையாகலாக போனாங்க என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி தான் தேசத்து ஜனங்கள், கிறிஸ்தவருடைய பாவங்கள் இது எல்லாம் அதுக்கு அடுத்ததாக எதை நோக்கி போய்விட்டது, உள்நாட்டு போர்களாக மாறி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த 3ஆம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் நடக்கிறது உள்நாட்டு போர். அதாவது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, 3ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற போது ஒரு கருப்பு குதிரையை நான் கண்டேன். அது மேலே இருந்தவன் ஒரு தராசை கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கோதுமை வளமிக்க தேசம் என்பது எது அப்படின்னு நம்ம பார்க்குற போது சிரியா, நைஜீரியா, அல்கேரியா, எகிப்து, ஏமன், ஓமன் இந்த நாடுகளில் தான் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2014-15 இந்த காலகட்டங்களெல்லாம் உள்நாட்டு போர் வந்து நிறைய மக்கள் இறந்ததை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கோதுமை வளமிக்க நாடுகள், கோதுமையை சாப்பிடக்கூடிய மக்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. திராட்சை ரசம் என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. எதனால் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை குறிக்கிறது தான் இஸ்ரேல் தேசம். அதுக்கடுத்ததாக எண்ணெய் வளம் என்பது, அதாவது எண்ணெய் என்பது எண்ணெய் வளமிக்க நாடுகள், அதாவது கச்சா எண்ணெய், குருடாயில். 3ஆம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் இந்த இரண்டும் சேதப்படக்கூடாது. ஆனால் 4ஆம் முத்திரையினுடைய காலகட்டம் வந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டும் சேதமடையும். இது நிமித்தம் 3ஆம் உலக போர் வெடிக்கும் என்று நாம் புரிஞ்சிக்கலாம். அப்போது இது யார், இஸ்ரேலுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான் யார், எண்ணெய் வளமிக்க நாடு. ரஷ்யா என்னது, வளமிக்க நாடு. இதெல்லாம் எசேக்கியேல் 38 படி நடக்கும். மத்தேயுவிலும் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு காணியில் நாம் அதை விரிவாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் இப்போது இதை நம்ம கவனிக்கலாம். இந்த 3ஆம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் திராட்சை ரசம் என்பது இஸ்ரேலையும்,
எண்ணெய் என்பது எண்ணெய் வளம் மிக்க நாடுகளும் சேதப்படுத்தாத அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டபடி அந்த 3ஆம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் கூட அமெரிக்கா அதிபராக இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒபாமா அவர்கள் அடுத்து ஒரு வேர்ல்டு வார் கொண்டு வரணும் என்று அவர் பேசினார். ஏன்னா அமெரிக்க தேசம் வல்லரசு தேசம் இல்லையா, அதை கூட மதிக்கலை அவங்க. அந்த காலகட்டத்தில் மதிக்காமல் அவங்க எல்லாருமே பல நாடுகளிலே யுத்தங்கள் நடந்ததை, உள்நாட்டு போர் நடந்ததை நம்ம கவனிக்கிறோம். நீங்களும் கூகுளெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் நடந்தது என்பதை நம்மளால் கவனிக்க முடியும். ஆகவே இந்த 3 முத்திரைகளும் நடந்து முடிந்தது. இப்போது நாம் வாழ்கிற காலங்கள் 4ஆம் முத்திரை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போடப்பட்ட ஒரு பதிவு. இதுக்கு அடுத்தது 4ஆம் முத்திரையில் என்ன நடக்கும் என்பதை நம்ம தெளிவாக விளக்கமாக பொறுமையோடு கூட பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே பெரியவர். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். எப்படி லோத்து நாட்களில் ஒரு பெரிய அழிவு வந்ததை பார்க்கிறோம், சோதகுமாரப்பட்ட அழிவு பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார், 2வது லோத்துக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போல் கடைசி காலங்களில் நடக்கிறத பற்றி இப்போ நம்ம MD ஜெகன் அவர்கள் கூட பேசுகிறார்கள். இன்னும் பல ஊழியர்கள் எடுத்து பேசுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்பது நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த கடைசி காலகட்டங்களிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம், மத்திய 24ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், இவைகளை குறித்த ஒரு ஆராய்ச்சியில் எல்லாரும் ஈடுபடுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்கன்ட்டு கேளுங்க. ஏன்னா நானும் அதிகப்படியாக அப்படி கேட்டு தான் இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே நீங்களும் கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த காணொளிகளில் நம்ம சந்திக்கலாம். 4ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை மிக 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 முக்கியமான ஒரு காலம். அதை குறித்து வேத ஆதாரத்துடன் தெளிவான விளக்கத்தை காண்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.